ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று வக்ர பயிற்சி அடையக்கூடிய சனி பகவானை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த வக்ர பயிற்சிக்கு பிறகு மேசம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் 9வதாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சனி பகவான் தாங்க. ஸோ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்பட்டுடும். காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எல்லாருக்குமே தீமைகளை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஸோ கர்ம காரகன், தொழில்காரகன் இப்படின்ற நிறைய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர். மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவரை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைக்கக்கூடியதை யாராலும் கொடுக்க முடியாதுங்க. அதே போல் தடுக்க நினைக்கக்கூடிய விஷயங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு சுமார் 2.5 ஆண்டு காலம் எடுத்துப்பார். அதனாலே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இவர் பார்க்கப்படுறாரு. மேலும் சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தாங்க வக்ர பயிற்சி அடைவார். அந்த வகையில் தற்போது சனி பகவான் வக்ர பயிற்சி மேற்கொள்ள இருக்காரு. கரெக்டாக ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மேலே இவருடைய வக்ர பயிற்சியானது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 30ஆம் தேதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலுமே கூட இந்த வக்ர பயிற்சியில் இந்த சனி பகவான் சுமார் 4 மாத காலம் இருக்க போகிறாரு. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது கும்ப ராசியிலேயே வக்ர பயிற்சி அடையிறாரு. ஆனாலுமே கூட நட்சத்திரத்தில் பொறுத்து தான் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. தற்போது ஏற்படக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் ஏற்பட போகுதுங்க. சனி பகவானுடைய பயணமானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சூரியனுடைய பயணம் 5வது இடத்துல சஞ்சாரம் இருக்கும் பொழுது வக்ர பயிற்சியானது ஏற்படுது. ஸோ இதே சூரியன் 9வது இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 139 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில் தான் இருக்க போகிறாரு. அதாவது சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 15 ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஐப்பசி 29ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. இங்கிலீஷ் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நவம்பர் மாதம் 15th டேட் வரைக்குமே இவர் வக்ர பயிற்சியில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைவார். இந்த வக்ர பயிற்சியில் இருக்கும் பொழுது சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சனி பயிற்சியினால் நல்ல ஒரு பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடுமையான பலன்களையும், அதே போல் சனி பயிற்சியினால் ஆரம்பத்திலே கடுமையான பலன்களை எல்லாம் அடைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு தற்போது வக்ர பயிற்சியின் பொழுது சாதகமான ஒரு பலன்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ராஜயோக காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னென்ன பலன்களை எல்லாம் மேசராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். 12 ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி. மேசம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு லாப சனியாக இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியானது இருக்குது. இதனால் நிச்சயமாக மேசராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். சொல்லப்போனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான புதிய முயற்சிகளுக்கும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் வெற்றிகளானது ஏற்படும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே சொந்தமாக ஒரு வீடோ நிலமோ இல்லாதவங்க அதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த டைமில் வாங்கலாம். அதற்கான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். மேலும் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் கட்டலாங்க. அதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. எந்த விதமான தடைகளும் ஏற்படாது. மேலும் மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பயிற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைச்சிடுவீங்க. சொல்லப்போனால் பல வருடங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் பாக்கிகளாக இருந்தாலுமே கூட இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களால் அதை எல்லாத்தையுமே அடைக்க முடியும். அதற்கான அற்புதமான வாய்ப்புகள், கிரக அமைப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய சேமிப்புகளானது கூடும். கடன் பாக்கிகள் எல்லாமே நிச்சயமாக கிளியர் ஆகிடும்.
அதே போல் பண ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கூட இப்போ எல்லாம் தீர்ந்து போயிடுங்க. மேலும் மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படும். ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா நான் உங்களுக்கு கால்வலி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே வந்து ப்ராப்பராக வந்து கேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசி உடையவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அவங்களையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. மேலும் மேசராசியை உடைய அன்பர்களுக்கு இந்த டைமில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அக்டோபருக்கு பின்னாடி தான் வந்து அதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தடைகள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்பவே சக்ஸஸாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் அமையும். இது மட்டும் இல்லாமல் திருமண மாணவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். பெரிய பெரிய பிரச்சனைகளில் கூட நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா மறைய ஆரம்பிக்கும். மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக வாழக்கூடிய அற்புதமான டைமை வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதே போல் பல ஆண்டுகளாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேளை அப்படியே கிடைச்சாலும் அது வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த டைமில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டே இருங்க. அதோட வேலையில் மாற்றம் ஏதாவது ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமும் வந்து ஏற்படும். இதனோடு உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், சம்பளம் வந்து உயர்வாக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து சனி பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தாங்க கிடைக்க போகுது. புதுசாக வேலை கிடைக்கணுமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் வேலையில் சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் எப்படி இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைமில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக மேசராசி அன்பர்கள் வந்து இந்த நேரங்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். அதனால் யாராலையும் வந்து தடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை மிஞ்சி உங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் வந்து கெடுதல் வந்து செய்ய முடியாது. இவர் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து கொடுப்பாரு. இதுபோல் அற்புதமான காலகட்டங்களை எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனோடு இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் யாரெல்லாம் மேசராசியை உடையவர்களுக்கு சனிப்பெயர்ச்சியினால் இந்த போன்ற அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நினச்சி சந்தோஷமாக இருக்கீங்களோ உங்களை மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடையக்கூடிய இந்த 139 நாட்களுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் நினைக்காத அற்புதமான ஒரு எதிர்கால அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. இதனோடு சனி பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் மேலும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவம் சாப்பிடுவது வந்து தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதால் நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொட்டதில் எல்லாத்தையுமே வந்து தொடங்க வைப்பாருங்க. தொட்டது பொன்னாகும். மேலும் சனி பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க இந்த காலகட்டங்களில் மேசம் ராசி அன்பர்கள் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று வாருங்க. அங்கே போயிட்டு சனி பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துட்டு வருவதால் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். ஸோ சனி பகவானை பார்த்து யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. குறிப்பாக மேசம் ராசி அன்பர்கள் பயப்படவே தேவையில்லைங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார். என்ன இந்த டைமில் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும்தான் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே ஏற்படாதுங்க. அப்பப்போ சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. மேலும் சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.